கலந்த பகுதி நேர இருபால் ஆசிரியர் பெருமக்களாகிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 12ஆம் நாள் போராட்டம் மிக எழுச்சியாக நடந்தது. அது அனைத்திற்கும் காரணம் இந்த பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களாகிய உங்களால் தான் அது முடிந்தது. மிக எழுச்சியாக இருந்தது. பார்த்தவர்களெல்லாம் டிவி பார்த்து சொன்னார்கள், அங்கே கூட செய்தி வந்து சேர்ந்தது, மிகப்பெரிய கூட்டம்தான் என்று சொன்னார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு நடுவியும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து 12 நாட்களாக நடத்துவதற்கு நீங்கள் தான் முதல் காரணம், முழு காரணம். அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் ஒரு பாதம் பணிந்து கூட்டு இயக்க குழுவின் சார்பாக நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதேபோன்று காலையில் நடந்த நிகழ்வுகளை சொன்னார்கள். நாங்கள் அங்கே செல்கின்ற பொழுது ஏற்கனவே ஒரு டீம் போயிட்டு உள்ள அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எங்களை உள்ள அனுமதிக்கலை. எதுவும் தாமதப்படுத்தப்பட்டு ஒருத்தர் மட்டும்தான் போகணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆட்டோ சார் பழக்கத்தை வச்சு அவருக்கு போனார். அதுக்கப்புறம் நான் மட்டும் 2 பேர் உள்ளே போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே லீகல் டீமில் அவங்க பேசி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக 1/2 மணி நேரமாக. அந்த தகவல் என்னன்னு தெரியல. சில தகவல் தெரிஞ்சது அவன் மட்டும் சொல்கிறான். உள்ளே போய் இங்கே உட்காரும்போது நம்ம பள்ளிக்கல்வித்துறைய மாநில திட்ட இயக்குனர், அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், அதே மாதிரி துவக்கப்பள்ளி இயக்குனர் எல்லாமே இருந்தாங்க. லீகல் டீம்லேயும் இருந்தாங்க. அப்போ அமைச்சரில் என்னென்னு பேசிட்டு அவர் அலுவலக சங்கம் வெளியில் போயிருந்தார். அப்போ ஆற்றலாளர் சார் நானும் போனப்போ எஸ்பிடி அம்மா மாநில திட்ட இயக்குனர் கேட்டாங்க என்ன கருத்துன்னு. அதுக்கு ஆற்றல் சார் அவர் தெளிவாக சொன்னார். ஒன்று, திமுக தேர்தல் அறிக்கை 181 நிறைவேற்ற வேண்டும். 2வது, மே மாத வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றுள்ளோம். தீர்ப்பு கூட தொடர்ந்து நிலுவைத் தொகையோடு கொடுக்க வேண்டும். மே மாத ஊதியத்தை என்று தீர்ப்புள்ளது. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று திரு கண்ணன் ஆசிரியருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெளிவாக கூறினார்கள். அதையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். அதன் பிறகு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்தார். அவர் சொல்லும்போது இந்த 8 பாடப்பிரிவுகளையும் அப்சர்வ் பண்ணிக்கங்க, முழு நேர பணியை கொடுங்க, அப்புறம் அதுக்குண்டான என்ன சம்பளம் அப்படிங்கிற மாதத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை ஃப்ரேம் பண்ணி சட்டக்குழு, அதே மாதிரி பள்ளித்துறை, அதே மாதிரி நிதித்துறை எல்லாம் கலந்து ஃபைலை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ண பிறகு அது சட்டத்துறையை ஓகே சொன்ன பிறகு, நிதித்துறையை ஓகே சொன்ன பிறகு சிஎம் ஆஃபீஸில் நான் கையெழுத்து பெற்று இன்று கண்டிப்பாக அறிவிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அமைச்சர் அதிகாரிடத்தில் வலியுறுத்தி சென்றார். அதோட பணிகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் முன்னூறு அங்கேயே காத்திருந்தோம். இதோட இவரோட விஷயம் அந்த ஸ்டாப் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து எங்களை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அமைச்சரிடம் தகவல் போயிருது, வெளியே பகுதி நேர ஆசிரியருடைய ஒரு குடும்பம் வெளியே இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு காவல் அதிகாரி எங்களை உள்ள கூப்பிட்டு போனாரு. போகும்போது எங்களுடைய கவனம் என்னன்னு சொன்னா, சட்ட வல்லுநர்கள் சேர்ந்த குழுவும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படலை அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். முழுசும் அதுக்காகவே எங்களுடைய கவனம் இருக்குது. ஆனால் எல்லாமே காலையிலே முடிக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் எப்போ தெரியும் பார்த்தா, நாங்கள் பள்ளிக்கல்வி செயலர் முன்னாடியே இருக்கையில் அமர்ந்துருக்கோம். அப்போ நம்ம டீச்சர்ஸ், நம்ம சகோதர சகோதரிகள் தான். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சகோதரர் முருகதாஸ் அவருடைய சங்கம், சகோதரர் பாபு சார் அவருடைய சங்கம், அப்புறம் கௌதமன் அவருடைய சங்கம், அவங்க தான் சேர்ந்து அங்கே வந்தாங்க. வரும்போது தான் நான் அவங்களை பார்க்காம போகிறாங்க. காலையிலையும் அப்படிதான் நடந்தது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சாங்க. யசோதா மிஸ் வணக்கம் சொன்னாங்க. அந்த நிலையில தான் நான் கேட்குறேன் கௌதமன் சார்கிட்ட, என்ன சார் நீங்கள் நினைத்து நான் தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேச்சுவார்த்தை இருக்கான்னு என்ன சொல்லலை, நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்களே திடீர்னு வந்தோம், இயல்பாக தான் இதெல்லாம் நடந்தது, நாங்கள் எதுவும் பிளான் பண்ணி பண்ணலை அப்படின்றத ஏதோ வார்த்தைகள் உள்ள போட்டு இனத்து மடக்கமாக சொன்னார். அது நம்ம மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாலும், நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்றது